அவர் சொன்னதை போஸ்ட் சொன்னதை போல ஒரு வட்டாரத்திலே சார் அஸ்மி 3 சேர்மனை தோற்கடித்து, அதே போன்று சார் அஜோட் அவர்கள் ஹஜர் இன்னும் ஒரு சேர்மனை தோற்கடித்து இந்த தேர்தல் காலத்திலே அவர்களோடு ஒரு அமைச்சரையே எங்களுடைய ரஜாய் தோற்கடித்து இப்படி எல்லோருமே மிகப்பெரிய தலைகளோடு மோதி இந்த தேர்தல் காலத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி இது கட்சிக்கு ஏறாவூர் மண்ணிலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் எல்லா தலைகளுமே கட்சியை விட்டு வெளியேறிய நிலையிலே கட்சி மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலிலே அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் மீண்டும் இந்த மண்ணிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டது எங்களுக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், எங்களுடைய நலீம் ஹாஜா சொன்னதை போல சிலரைகள் ஊடகங்களிலே எழுதுகிறார்களாம், சிலர் ஆட்சிக்கு வருவார்கள் என்று. கற்பனை கூட யாரும் பண்ண தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ், அதற்கான உடன்படிக்கைகள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையிலே அது இந்த தேர்தலில் அவ்வளவு பாரிய சவால்களுக்கு மத்தியில் இத்தனை சேர்மன் எம்பி இவ்வளவு முழு பேரும் எடுத்த நிலையிலே அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இப்பயும் பாராளுமன்ற உறுப்பினர் தான், அவர் எந்த நிமிஷம் வேணும் என்றாலும் தலைவர் அவரை பாராளுமன்ற உறுப்பினர் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் இப்ப விரும்பினாலும் அவர் யாருக்காவது அவர் விரும்புகிறவரையும் அந்த அவருக்காகத்தான் ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்போது விரும்பினாலும் அவர் இந்த நிமிடம் விரும்பினாலும் அவர் வேறொருவருக்கு இந்த சபை தலைவர் பாராளுமன்றத்துக்கு போக முடியும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக தெளிவாக தலைமைத்துவம் இருக்கிறது. அவ்வாறு அவருடைய தலைமைத்துவம் உண்மையிலே நான் தேர்தல் கூட்டங்களில் சொன்ன ஒரு விஷயம், அவர் கடந்த 4 மாதம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய பணி உண்மையிலே அளப்பறைகிறது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் நல்ல அனுபவம் உள்ள ஒருவரை போன்று பேசுவார். அமைச்சர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு போவார். அங்கெல்லாம் சும்மா அனுபவம் அதெல்லாம் பேச முடியும். உண்மையிலே அவர்கள் அப்பே பேசுவார். உண்மையிலே நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அப்படியான ஒரு உண்மையான சொல்ற விஷயம். அப்படியான ஒரு ஆளுமை அப்படி இருக்கிறது நான் அவரை காணவில்லை. உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நமது மாவட்டத்துக்கு கூட மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் எதிர்காலத்திலே கொண்டு செல்வதற்கான சிறந்த ஒரு தலைமைத்துவமாக நான் சகோதரர் நலீம் ஹாஜியார் அவர்களை பார்க்கின்றேன். நல்ல பேச்சாற்றல் ஒருவர், பண்பாக பேசுகின்ற ஒருவர், மரியாதை கொடுக்கின்ற ஒருவர், பொருளாதார ரீதியிலே எந்த உதவுகிறார் தன்னந்தனியாக செலவு அவர்கள் எல்லாம் முக்கியம். காசு இருந்தால் பொருளாதாரம் ஊழலுக்கு போக மாட்டார்கள். அப்படியான உள்ள ஒருவர், எல்லோரும் பேசுகின்ற ஒருவர், அதிகாரிகளோடு பழகுகிற விதம், அவருடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தலைமைத்துவத்துக்கு அப்படி எல்லாம் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய தலைமைத்துவத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏறாவூர் நகர சபையிலும் ஏறாவூர் பற்றி பிரதேச சபையிலும் நீங்கள் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் உண்மையிலே ரஜாய் வெல்லுவார் என்று எல்லாரும் சொன்னாங்க. கடும் அந்த நிலைமை அங்கு அவதானிப்பது மிக கவலையாக இருந்தது. மதிப்புக்குரிய கண்ணியமிக்க முகாணவர்களே வீடு வீடாக போய் அவருடைய வட்டாரம், அவருடைய சொந்த குடும்பம் இருக்கிற வட்டாரம், அவரே வீடு வீடாக போகிறது ரொம்ப கவலைப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அதையும் உடைத்தெறிந்து 500 மேலதிகமான வாக்குகளால் இந்த வட்டாரத்தை அவர் மாத்திரம் எல்லோரும் அதே சவால்களை எதிர்நோக்கிறார்கள். அதற்கு மத்தியிலும் அவருடைய வெற்றி நீங்கள் அவருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எங்களுடைய மதிப்புக்குரிய நலீம் ஹாஜியாருடைய தலைமைத்துவத்திற்கு வைத்த நம்பிக்கை, கட்சியுடைய தலைமைத்துவத்தில் நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்றுமே நன்றியுடையதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அந்த நம்பிக்கைக்கு எவ்வாறான அபிவிருத்திகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் இந்த மண்ணை கட்டியெழுப்ப முடியுமோ அதற்கு முழு ஒத்துழைப்பை இன்ஷா அல்லாஹ் கட்சி வழங்கும் என்று கூறி